Good evening, student. Good evening. நம்ம ஏற்கனவே நேத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா மசில்ஸ பத்தி பார்த்தோம். ஆடியபிளா இருக்குங்களா? Yes, sir. மசில்ஸ பத்தி பார்த்தோம். இதுல பாத்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் மசில்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். என்னென்ன டைப்புங்க? 3 டைப் இருக்கு. Amoeboid muscle, ciliated muscle, muscular muscle. மஸ்குலர் மசில்ஸ்னு 3 டைப் பார்த்தோம். வெரி குட். மசில்ஸ பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு என்ன பேருங்க? ஜெனரலாவே உங்களுக்கு தெரியும். மசில்ஸ பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு என்ன பெயர்? என்னம்மா கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்க யாராவது ஒருத்தர். கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? மயாலஜி. மசில்ஸ பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேரு மயாலஜி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ இதுல இப்போ ஒரு ஹார்ட் மசில்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கொஸ்டின் கேக்குறேன், சொல்லுங்க பார்க்கலாம். ஹார்ட் மசில்ஸ் இஸ் சென்சிட்டிவ் டு, எதுக்கு சென்சிட்டிவா இருக்கும்? எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலை, கெமிக்கல் ஸ்டிமுலை, மெக்கானிக்கல் ஸ்டிமுலை, ஆல் தி அபோவ். ஒரு ஹார்ட் மசில்ஸ் எதுக்கு சென்சிட்டிவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலைக்கு சென்சிட்டிவா இருக்குமா, கெமிக்கல் ஸ்டிமுலைக்கு சென்சிட்டிவா இருக்குமா, மெக்கானிக்கல் ஸ்டிமுலைக்கு சென்சிட்டிவா இருக்குமா, இல்லைன்னா ஆல் தி அபோவ். எது ஆன்சர் வரும் சொல்லுங்க? எதுமா ஆன்சர்? யாரும் சொல்ல மாட்டீங்க. என்ன ஆன்சர் வரும்? எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலையா, கெமிக்கல் ஸ்டிமுலையா, மெக்கானிக்கல் ஸ்டிமுலையா? ஹார்ட் மசில்ஸ் இஸ் சென்சிட்டிவ் டு. ஹார்ட் மசில்ஸ் எதுக்கு சென்சிட்டிவா நல்லா ஒர்க் பண்ணும்? ஆல் தி அபோவ். ஆல் தி அபோவ். என்னமா? ஆல் தி அபோவ். சரிங்களா? அதுக்கு தான் இது வந்து எல்லாத்துக்குமே இது ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணும். ஹார்ட் மசில்ஸ் நம்ம பார்த்துருக்கிறோம். கார்டியாக் மசில்ஸ், மயோகார்டியல் மசில்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கிறோம். ஸோ அதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா இதய தசை செல்கள் கிளை வடிவத்தில் ஒன்று சேர்ந்து இதய தசையை உருவாக்குகின்றன. நமது இதயத்துல உள்ள மசில்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இதயத்துல மட்டும்தான் இருக்கு. மயோகார்டியல் மசில்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த மசில்ஸ்ல தான் நெட்வொர்க் ஆஃப் கனெக்ஷன் இருக்கு. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஓகே. நம்ம இதயத்துல இருக்கிற மசில்ஸ் வந்து மயோகார்டியல் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கார்டியாக் மசில்ஸ்னு சிம்பிளா சொல்லுவாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா இதுல மட்டும்தான் ஒரு நெட்வொர்க் ஆஃப் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். வேற மசில்ஸோட நெட்வொர்க் ஆஃப் கனெக்ஷன் இருக்கிறது எதுனா இதுலதான் இருக்கு அப்படின்னு பார்த்திருக்கிறோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா தோற்றத்தின் அடிப்படையில் இதய தசைகள் வரி அமைவு ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸா இருக்கும். இது வந்து தோற்றத்தோட அடிப்படையில பார்க்கும்போது இதுல பாத்தீங்கன்னா நீல நீளமா கோடு கோடா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஸ்ட்ரையேட்டட் அப்படின்னு சொல்றோம். இந்த தசைகளின் நடவடிக்கைகள் நரம்பு மண்டலத்தால் நேரடியாக கட்டுப்படுத்தப்படாததால் அவை தற்செயலான இயல்பை கொண்டவை ஆகும். எல்லா மசில்ஸுமே வந்து நம்மளோட பிரெயினோட கனெக்ட் ஆகிருக்கும். ஆனா இந்த மசில்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா பேஸ் மேக்கர் சைனோ ஆரிக்குலர் நோடு தான் வந்து பிரெயினோட கனெக்ட் ஆகிருக்கும். அதுல இருந்து மெசேஜ் வந்து அந்த சைனோ ஆரிக்குலர் நோடு தான் வந்து இந்த டோட்டலா வந்து கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷனை உண்டு பண்ணுது. ஓகேங்களா? சைனோ ஆரிக்குலர் நோடுக்கு இன்னொரு பேரு நம்ம பேஸ் மேக்கர்னு சொல்றோம். அதனாலதான் இது என்ன சொல்றாங்கன்னா நமது நரம்பு மண்டலத்தால் நேரடியாக கட்டுப்படுத்தப்படாததால் அவை தற்செயலான இயற்கையான இயக்கு தசை இயல்பை கொண்டவை. அது பாட்டுல கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா எதுக்கு வந்து பிரெயின்ல இருந்து வரும் மெசேஜ் வரும் அப்படின்னா அந்த
எஸ்ஏ நோடுக்கு வந்துகிட்டு இருக்கும். எஸ்ஏ நோடு எங்கம்மா இருக்கு? ஆர்டரீஸ்ல இருக்கா? ஆரிக்கிள்ஸ்ல இருக்கா? வென்ட்ரிகிள்ஸ்ல இருக்கா? எங்க இருக்கு எஸ்ஏ நோடு? ஆரிக்கிள்ல இருக்கு சார். ஆரிக்கிள்ஸ்ல வந்து அதோட மேல் பகுதியில இருக்கு. ஓகேங்களா? சோ அடுத்து இத பாத்துங்க. அதனால தான் இத வந்து என்ன சொல்றோம்? இயற்கையான இயக்கு தசை இயல்பை கொண்டவை அப்படின்னு சொல்றாங்க. சோ இது ரொம்ப முக்கியம். இதோட வெளிப்பக்கம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, ஸ்ட்ரைட்டடா இருக்கும். சரிங்களா? அதோட வெளிப்பக்கம் ஸ்ட்ரைட்டடா இருக்கும். எலும்பு தசையின் அமைப்பை மற்றும் அவற்றின் சுருக்கத்தின் வழிமுறையைப் பற்றி விரிவாக புரிந்து கொள்ள ஒரு எலும்பு தசையை விரிவாக ஆராய்வோம். சோ ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அப்படின்னா நம்ம தெரியும் நேத்தே கேட்டோம். நான் வெஜிடேரியன் சாப்பிடுறவங்களுக்கு எல்லாமே இந்த ஸ்கெலிட்டல் மசில்ஸ் தெரியும். ஏன்னா, போனோட அட்டாச் ஆகி இருக்கிறது இது. சரிங்களா? இந்த மசில்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா, நமது உடலில் உள்ள ஒவ்வொரு எலும்பு தசையும் ஒருங்கமைக்கப்பட்ட பல தசை கட்டுகளால் ஆனது. எலும்பு தசைய எடுத்தோம் அப்படின்னா, அது ஒரு பண்டல் மாரி இருக்கும். அதுக்கு பேரு மசில் பண்டல் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஆனது அல்லது ஒன்றாக இணைக்கப்பட்ட தசைக்கட்டு திசு படலம் பேசியா எனப்படும் பொதுவான கொலஜன் எனும் இணைப்பு திசுவால் சூழப்பட்டிருக்கும். சோ இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா தான் நமக்கு புரியும். ஓகேங்களா? இப்ப நம்ம ஜெனரலா இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இப்ப பார்த்தீங்கன்னா, இன்டீரியரா ஒரு மசில்ஸ்க்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்ம பேசிக்கா இத வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரு மசில்ஸ் எல்லாமே எலும்பு தசைய எடுத்துக்கிட்டோம்னா, அதுல பார்த்தீங்கன்னா, தசை கட்டுக்களால் ஆனது அப்படின்னு சொல்றோம். அந்த அந்த தசை கட்டை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு மேல வந்து பேசியா எனப்படும் பொதுவான கொலஜன் என்னும் இணைப்பு திசுவால் சூழப்பட்டிருக்கும். அதுக்கு மேல ஒரு கவரிங் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தசை கட்டு இருக்கும். அதுக்கு மேல ஒரு கவரிங் இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க. சரிங்களா? பொதுவான கொலாஜன் இணைப்பு திசுவால் சூழப்பட்டிருக்கும். ஒவ்வொரு தசை கட்டும் பல தசை நார்களை கொண்டுள்ளது. ஒரு தசை கட்ட எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்ப தட்டுலாம் நம்ம கட்டி வைக்கிற மாரி ஞாபகம் வச்சுக்கங்க. அது ஒரு மசில்ஸ். ஜெனரலா வந்து இந்த தட்டு ஒரு கட்ட கட்டி வைக்கிறது ஒரு மசில்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோமா, அதுக்குள்ள நம்ம போய் உள்ளார போய் பார்த்தோம்னா என்ன இருக்கும்னா, நெறைய அதுல ஒவ்வொரு தசை கட்டும் பல தசை நார்களை கொண்டுள்ளது. அதுல பார்த்தீங்கன்னா, மசில் பண்டல்ல எடுத்துட்டோம் அப்படின்னா, அதுல நெறைய ஃபைப்ரஸ் மாரி நீள நீளமா நார்களை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு தசை நாரும் சார்கோலெம்மா சார்கோலெம்மா எனப்படும் பிளாஸ்மா சவ்வினால் சூழப்பட்டிருக்கும். சார்கோலெம்மா சார்கோபிளாசத்தை உள்ளடக்கியது. சோ, இப்போ ஒவ்வொரு நாரையும் தனியா எடுத்து பார்த்தோம்னா, அதுக்குள்ள என்ன இருக்கும்னா, தசை சார்கோலெம்மா இருக்கும். இப்ப பாருங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கங்க. ஒரு தட்டு மாரி ஒரு கட்டு மாரி இருக்கிறது தான் மசில்ஸ். அந்த கட்ட நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா, அதுல நெறைய நீள நீளமா தட்டு இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? தசை நார்ன்னு சொல்றோம். அந்த தசை நார ஒண்ண எடுத்தோம் அப்படின்னா, அதுக்கு மேல சார்கோலெம்மா அப்படிங்கிற ஒரு படலம் இருக்கும். டோட்டல் கட்ட சுத்திலும் ஒரு படலம் இருக்கும். அதுக்கு அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்னா, பேசியோலா அப்படிங்கிற ஒரு படலம் இருக்கும். திசு படலம் அதை சூழ்ந்திருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இத நல்லா ஞாபகம் வச்சுக்க. தசை நார் நார சுத்திலும் இருக்கிற கவரிங்க்கு பேரு நார சுத்திலும் உள்ள கவரிங்க்கு பேரு என்னங்க? சார்கோலெம்மா. அதே மாரி அந்த தசைய டோட்டலா சுத்தி இருக்கிறதுக்கு பேர் என்ன? பேசியோலா அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ, இந்த சார்கோலெம்மா இருக்கிற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்கோலெம்மா வந்து சார்கோபிளாசத்தை தசைநார் கணிகம் சார்கோபிளாசம் உள்ளடக்கியது. சோ, சார்கோலெம்மா இருக்கிற இடம் வந்து சார்கோபிளாசம். சரிங்களா? இது சிம்பிளா இப்ப கொஞ்சம் இதுல நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு மசில்ஸ எடுத்தோம் அப்படின்னா, ஸ்கெலிட்டல் மசில்ஸ எடுத்து ஒண்ணா நம்ம பார்த்தோம்னா, அதுல நெறைய பண்டல் பண்டலா இருக்கும். அந்த பண்டலுக்கு மேல இருக்கிற பகுதி பேசியோலா அப்படின்னு சொல்றோம். அந்த பண்டலுக்குள்ள என்ன சார் இருக்கும் அப்படின்னா, தசை நார் இருக்கும். அந்த தசை நார எடுத்து பார்த்தோம்னா, அதுக்கு மேல தான் என்ன இருக்கும்? சார்கோலெம்மா இருக்கும். சரிங்களா? சார்கோலெம்மா அதுக்கு மேல இருக்கும். அந்த சார்கோலெம்மா இருக்கிற பகுதிய சார்கோபிளாசம் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா அது? எஸ் சார். புரியுதாம்மா? ஒரு ஸ்கெலிட்டல் மசில்ஸ் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கங்க. ஏன்னா இதுல இருந்து கொஸ்டின் வரும். ஒரு ஸ்கெலிட்டல் மசில்ஸ். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா தசை நார் இருக்கு. அந்த தசை நார சுத்திலும் ஒரு கவரிங் இருக்கு. அதுக்கு பேரு சார்கோலெம்மா. அந்த தசை நார சுத்திலும் இருக்கிற கவரிங்கோட சேர்த்து அதெல்லாம் என்ன சொல்றோம்னா சார்கோபிளாசம்னு சொல்றோம்.
ஜென்ரலா அந்த மசில்ஸை சுத்திலும் ஒரு கவரிங் இருக்கும். அதுக்கு பேரு நாம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசியோலா அப்படின்னு சொல்றோம். பேசியா அப்படின்னு சொல்றோம். திசு படலம். ஓகேவா? சோ இத ஞாபகம் வச்சுங்க. தசைநார் என்பது பல்கரு செல்திரள் சின்சிட்டியம் சின்சிட்டியம் அப்படின்னு சொல்றோம். பல கருக்களை கொண்ட தசைநார் கணிகத்தை சார்கோபிளாசம் கொண்டுள்ளது. இதுல பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா கரு செல் திரள் சின்சிடியம் இதுல இருக்கும். அப்படியே அங்கங்க நியூக்ளியஸ் இருக்கிற மாதிரி நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா சின்சிடியம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி எண்டோபிளாச வலைப்பின்னல், அதாவது தசை நார்களின் சார்கோபிளாஸ்மிக் வலைப்பின்னல் என்பது கால்சியம் அயனிகளின் சேமிப்பு இடமாகும். இது கண்டிப்பா கேட்பாங்க. கால்சியம் அயனிகள் எங்க சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுல இருக்கும் அப்படின்னா சார்கோபிளாஸ்மிக் வலைப்பின்னல்ல இருக்கும். சரிங்களா? சார்கோபிளாசம்னு சொல்றோம். அதுக்குள்ள இருக்கிற வலைப்பின்னல்ல நிறைய கால்சியம் அயனிகள் நமக்கு சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். கால்சியம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அந்த கால்சியம் எல்லாம் எங்க சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா சார்கோபிளாஸ்மிக் வலைப்பின்னல். நல்லா பாத்துங்க. அடுத்தது பாருங்க, தசை நார்களின் சிறப்பு அம்சமாக கருதப்படுவது எதுவெனில் சார்கோபிளாசத்தில் அதிகளவிலான இணையாக அமைந்த இலைகள் அமைந்திருப்பதே ஆகும். இது தசை நுண்ணிலை, தசை நார்பொருள் மயோ பிளமெண்டஸ் மயோபைபிரில் என்று அழைக்கிறோம். சரிங்களா? தசை நார்களின் சிறப்பு அம்சமாக கருதப்படுவது அப்படின்னா அதை தசை நாரை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்கோபிளாசத்தில் அதிகளவிலான இணையாக அமைந்த இலைகள் அமைந்திருப்பதே ஆகும். அதுல நிறைய அதுக்கு இணையா நிறைய அமைஞ்சிருக்கும். இதை நம்ம என்ன சொல்றோம்னா மயோபிளமெண்ட் அப்படின்னு சொல்றோம். அதுல நிறைய அதை ஒன்ன மட்டும் எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா அதுல நிறைய இணையா நிறைய கோடு மாதிரி இருந்திருக்கும். இதுக்கு மயோபைபிரில் அப்படின்னு சொல்றோம். இப்போ மசில்ஸை சுத்திலும் உள்ள கவரிங்க்கு பேர் என்னமா? ஸ்கெலிட்டல் மசில்ஸை சுத்திலும் ஒரு மசில்ஸ் எடுத்துட்டோம்னா அதுக்கு சுத்திலும் உள்ள கவரிங்க்கு பேர் என்னங்க? என்ன கவரிங் இருக்கும்? பேசியா அப்படிங்கிற கவரிங் இருக்கும். அதை ஓபன் பண்ணிட்டு உள்ளார போய் பார்த்தோம்னா நிறைய தசை நார்கள் நீளமா இருக்கும். அந்த தசை நார்களை சுத்திலும் இருக்கிற கவரிங்க்கு பேரு சார்கோ அதுக்கு பேரு என்னமா? சார்கோ லெம்மா அப்படின்னு சொல்றோம். அந்த சார்கோலெம்மா இருக்கிற இடத்த வந்து சார்கோபிளாசம் அப்படின்னு சொல்லிடுறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரே ஒரு தசைநாரை மட்டும் நம்ம எடுத்து பார்க்கிறோம். அந்த ஒரு தசைநார்ல பாத்தீங்கன்னா நிறைய மயோ பிளமெண்டஸ் ஆர் மயோபைபிரில் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். அவ்வளவுதான். இப்ப நம்ம மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல உள்ளார போய் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா மேல நம்ம ஒரு ஸ்கெலிட்டல் மசில்ஸை நம்ம சாப்பிடுவோம். அந்த மசில்ஸ்க்குள்ள போய் பார்த்தா கவரிங் இருக்கு. அதுக்குள்ள போய் பார்த்தா சார்கோபிளாசம், சார்கோலெம்மா இதெல்லாம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா தசைநார் இருக்கு. தசைநாருக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ளதான் என்ன இருக்கு? மயோபிளமெண்டஸ் மயோபைபிரில் இருக்கு. இதை கொஞ்சம் நல்லா பாத்துங்க. கால்சியம் அயனிகள் எங்கு எங்கு சேமித்து வைக்கப்படுகின்றன? எங்க சேமித்து வைக்கப்படுகின்றன? சார்கோபிளாஸ்மிக் வலைப்பின்னல். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். இது கேட்பாங்க. ஒவ்வொரு தசை நுண்ணிலையிலும் மாறி மாறி அமைந்த கருமை அடர்த்தி மிகு மற்றும் வெள்ளை நிற அடர்த்தி குறை பட்டைகள் அமைந்துள்ளன. சோ இது வந்து இப்ப ஒரு தசை நுண்ணிலையில எடுத்து நம்ம பார்த்தோம்னா அதுல வந்து டார்க் பேண்ட் அண்ட் லைட் பேண்ட் அப்படின்னு 2 இருக்கு அப்படிம்பாங்க. அதைதான் என்ன சொல்றாங்க? கருமை அடர்த்தி மிகு டார்க் பேண்ட் அப்படின்னு சொல்றது அடர்த்தி மிகு, லைட் பேண்ட் அப்படின்னா அடர்த்தி குறைவு. இந்த மாதிரி 2 பட்டைகள் அதுல நமக்கு தெரியும். அதை மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா தசை நுண்ணிலையை மட்டும் எடுத்து பார்த்தோம்னா அதுல ஒரு பக்கம் நல்லா டார்க்கா இருக்கும், இன்னொரு பக்கம் லைட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தசை நுண்ணிலையின் மயோபைபிரில் விரிவான ஆய்வின் மூலம் தசை நுண்ணிலையின் வரி போன்ற தோற்றம் ஆக்டின் மயோசின். சோ இதை எடுத்து பார்த்தோன்னா இதுல 2 புரோட்டீன் இருக்கு. ஆக்டின் மயோசின் அப்படிங்கிற 2 புரதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? தசை நுண்ணிலைன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். மயோபைபிரில் மயோபைபிரில்ல வந்து ஒரு பக்கம் ரொம்ப டார்க்கா இருக்கும். இன்னும் கொஞ்சம் தள்ளி பார்த்தோமா ரொம்ப லைட்டா இருக்கும். அந்த டார்க்கா இருக்கிற ஏரியா
அடர்த்தி மிகு ஏரியா அப்படின்னு சொல்றோம். அந்த டார்க்கா இல்லாத ஏரியா வெள்ளை நிற இல்லாட்டி அடர்த்தி குறை ஏரியா அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இதுல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதுக்குள்ள என்ன இருக்குன்னா 2 புரோட்டீன் இருக்கு. ஆக்டின், மயோசின் அப்படிங்கிற 2 புரதங்கள் இருக்கு. சரிங்களா? இந்த தோற்றத்தை தருகிறது என்பது புலனாகிறது. இதோட அடர்த்திய வச்சு தான் பரவல் பாங்கின் காரணமாக இந்த தோற்றத்தை தருகிறது. மயோசின், ஆக்டின், மயோசின் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இது எதுல இருக்குன்னா, மயோபைபிரில்ல இருக்கும். ஆக்டின், மயோசின் அப்படிங்கிற 2 புரதம் வந்து மயோபைபிரில்ல இருக்கும். சரிங்களா? நேத்து ஒரு கொஸ்டின் கேட்டோம். கிட்னி எந்த அடுக்கில் இருந்து தோன்றுகிறது? அப்படின்னு கேட்டோம். பார்த்துட்டு வந்தீங்களா? நடு அடுக்கு. வெரி குட். நடு அடுக்குல இருந்து தான் கிட்னியும் தோன்றுது. நம்மளோட இதயமும் தோன்றுது. சரிங்களா? பாத்துங்க. ஏன்னா நம்ம கிட்னியும் ஹார்ட்டையும் டீடைல் ஸ்டடி படிச்சிட்டோம். ஸோ அதனால இதெல்லாம் வந்து இந்த கொஸ்டின்லாம் கேட்கலாம். அடுத்தது பாருங்க. நிறமற்ற பட்டைகள். சரிங்களா? நிறமற்ற பட்டைகள் அல்லது அடர்த்தி குறைப்பட்டைகள். லைட் பேண்ட். அதுக்கு பேர் என்னன்னா லைட் பேண்ட்னு சொல்லுவாங்க. அத பாருங்க. அடர்த்தி குறைவானதா இருந்ததுன்னா அது லைட் பேண்ட். ஆக்டினை கொண்டுள்ளது. சரிங்களா? LA அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. லைட் பேண்ட்ல என்ன இருக்கும்னா ஆக்டின் இருக்கும். சரிங்களா? LA லைட் அப்படிங்கிறதையும் ஆக்டின் அப்படிங்கிறதையும் LA அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்தது பாருங்க. கொண்டுள்ளது. எனவே இது ஐ பட்டை, ஒத்த தன்மை கொண்ட பட்டை, ஐசோட்ரோபிக் பட்டை என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கு நிறைய பேர் இருக்கு. லைட் பேண்டுக்கு சரிங்களா? எல் வருதா? அதனால இது ஐ பேண்டுன்னு சொல்றோம். அதே மாதிரி ஒத்த தன்மை கொண்ட பட்டை, ஐசோட்ரோபிக் பட்டை என்றும் அழைக்கிறோம். அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இப்ப லைட் பேண்ட் எல் அப்படின்னா ஆக்டின் அப்படிங்கிற ஒரு புரதம் அதுல இருக்கு. லைட் பேண்ட்ல என்ன புரதம் இருக்குங்க? ஆக்டின்ங்கிற புரதம் இருக்கு என்று அழைக்கப்படுகிறது. அதே சமயம் கரும்பட்டை, அடர்த்தி மிகு பட்டை, டார்க் பேண்ட் ஏ பட்டை மாறுபட்ட தன்மை கொண்ட பட்டை, அனைசோட்ரோபிக் பட்டை என்று அழைக்கப்படுகிறது. இதில் மயோசின் இருக்கு. இதுல டிஎம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டினா டார்க்கு, எம்னா மயோசின். டிஎம், LADM. சரிங்களா? லாடம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். லாடம், LADAM, டிஎம், லாடம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ உங்களுக்கு புரியுற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இதுல என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைட் பேண்ட்ல என்ன புரதம் இருக்கும்? லைட் பேண்ட்ல என்னமா புரதம் இருக்கும்? ஆக்டின். ஆக்டின். சரிங்களா? லைட் பேண்ட்ல ஆக்டின்ங்கிற புரதம் இருக்கும். இது கண்டிப்பா வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா ஞாபகம் வச்சுங்க. லைட் பேண்ட்ல ஆக்டின்ங்கிற புரதம் இருக்கும். சரிங்களா? டார்க் பேண்ட்ல வந்து என்ன இருக்கும்? மயோசின். மயோசின். புரதம் இருக்கும். சரிங்களா? இந்த லைட் பேண்ட் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடர்த்தி குறைவானது இருக்கும். அதனால நமக்கு வந்து ஒயிட் கலர்ல இல்லாட்டி லைட் ஒயிட் கலர்ல தெரியும். அந்த மயோபைபிரில்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஒரு இடத்துல டார்க்காவும், இன்னொரு இடத்துல லைட்டாவும், இன்னொரு இடத்துல டார்க்காவும், லைட்டாவும் இப்படி மாறி மாறி இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, லைட்டா இருக்கிற இடத்துல ஆக்டின் இருக்கும். டார்க்கா இருக்கிற இடத்துல மயோசின் அப்படிங்கிற ஒரு புரதம் இருக்கும். இந்த டார்க் பேண்டுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைசோட்ரோபிக் பட்டை. சரிங்களா? அனைசோட்ரோபிக் பட்டை அப்படின்னு சொல்றாங்க. அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. அதர் நேம்லாம் கொஞ்சம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? 2 புரதங்களும் தடி போன்ற கட்டமைப்புகளாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தனித்தனியா ஒரு இடத்துல ஒண்ணு இருக்கு, இன்னொரு இடத்துல அப்படியே மாத்தி மாத்தி இருக்கிறதுனால அது மாரி சொல்றாங்க. ஒன்றுக்கொன்று இணையாக தசை நுண்ணுயிரியின் நீள்வாக்கு அச்சுக்கு ஏற்ப அமைக்கப்பட்டிருக்கும். ஒன்றுக்கு ஒன்று இணையாக, எல்லாம் இணையாக சரிங்களா? தசை நுண்ணுயிரியின் நீள்வாக்கு அச்சு இருக்கு. நீளத்திற்கு அப்படியே மாறி மாறி அமைஞ்சிருக்கும். சரிங்களா? ஒரு இடத்துல ஆக்டின் இருக்கும், இன்னொரு இடத்துல மயோசின் இருக்கும், ஆக்டின் இருக்கும், மயோசின் இருக்கும், ஆக்டின் இந்த மாரி மாறி மாறி அமைஞ்சிருக்கும். சரிங்களா? இதுல நம்ம என்ன சொல்றோம்னா, 2 பேண்ட் இருக்கு. ஐ பேண்ட் இருக்கு. இன்னொன்னு வந்து டார்க் பேண்ட் இருக்கு. சரிங்களா? லைட் பேண்ட் இல்லன்னா டார்க் பேண்ட் அப்படின்னு 2ஆ பிரிக்கிறோம். லைட் பேண்ட்ல வந்து ஆக்டின் இருக்கும். டார்க் பேண்ட்ல வந்து மயோசின் இருக்கும். சரிங்களா? மயோசின்
இலைகளுடன் ஒப்பிடையில் ஆக்டின் இலைகள் மெல்லியதாக இருக்கும். இப்ப பாருங்க, இன்னும் இன்டீரியரா போறோம். மயோசின் இலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரிங்களா? மயோசின் இலைகளுடன் ஒப்பிடுகையில் ஆக்டின் இலைகள் மெல்லியதாக இருக்கும். ஆக்டின் ஏ லெட்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, இது மெல்லிசா இருக்கும். எனவே இவைகள் ஒவ்வொன்றும் முறையே மெல்லிய மற்றும் அடர்த்தியான தடித்த இலைகள் என்று தனித்தனியே அழைக்கப்படுகின்றன. ஆக்டின் இருக்கிறது வந்து ரொம்ப மெல்லிதா இருக்கும். அதுதான் லைட் பேண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இத நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்த ஒண்ணு, ஒவ்வொரு ஐப்பட்டையின் மையத்திலும் இப்ப பாருங்க, இன்னும் இன்டீரியரா போறோம். ஒவ்வொரு ஐப்பட்டையின் மையத்திலும் இசட் வரி, இசட் லைன் என்று அழைக்கப்படும் மீளிலை இது இரு சமக்கூறுகளாக பைசெக்ட் மாற்றுகிறது. சரிங்களா? ஒரு ஐப்பட்டையை எடுத்துட்டோம்னா அதுல இசட் லைன் அப்படிங்கிற ஒரு லைன் இருக்கும். சரிங்களா? அது வந்து அந்த ஐப்பட்டைய 2ஆ பிரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. மெல்லிய இலைகள் இசட் வரியோடு உறுதியாக இணைக்கப்பட்டுள்ளன. மெல்லிய பட்டை இல்லாம ஐப்பட்டைனாவே லைட் பட்டை. சரிங்களா? லைட் அப்படின்னு சொல்றோம். அந்த ஐப்பட்டையில என்ன இருக்கு? இசட் லைன் அப்படிங்கிற ஒரு லைன் இருக்கு. சரிங்களா? இப்ப லைட் பேண்ட்ல என்ன புரோட்டீன் இருக்கும்? என்ன புரதம் இருக்கும்? ஆக்டின். Actin. ஆ. இந்த ஐப்பட்டையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதுல இசட் வரி அப்படின்னு இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கங்க. ஆக்டின் இருக்கும், இசட் வரி இருக்கும். இசட் லைன் அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். ஏ பட்டையில் உள்ள தடிமனான இலைகள் எம் வரி, எம் லைன் என்று அழைக்கப்படும். ஒரு மெல்லிய இலை போன்ற ஜவ்வு மென்படலம் மூலம் இந்த பட்டையின் மையத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இதுல வந்து எம் லைன் இருக்கும். இப்ப ஐ பட்டையில இசட் லைன் இருக்கும். ஏ பட்டையில என்ன இருக்கும்? எம் லைன் இருக்கும். ரொம்ப நம்ம இன்டீரியரா பார்க்குறோம். முதல்ல ஒரு மசில்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அந்த மசில்ஸ் அப்படின்னா ஸ்கெலிட்டல் மசில்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம். ஒரே ஒரு ஸ்கெலிட்டல் மசில்ஸ எடுத்துட்டா, அதுக்கு மேல ஃபேசியா அப்படிங்கிற ஒரு கவரிங் இருக்கும். அதுக்குள்ள போய் பார்த்தோம்னா என்ன இருக்கும்? அதுக்குள்ள என்ன இருக்கும்? தசை நார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அந்த தசை நாருக்கு மேல சார்கோ லெம்மா அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்கும். அதுதான் சார்கோபிளாசம் அப்படின்னு சொல்றோம். அந்த தசை நாரை எடுத்து நம்ம பார்த்தோம்னா மயோபைப்ரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அந்த மயோபைப்ரில்ல வந்து என்ன இருக்கும்? டார்க் பேண்ட் அண்ட் லைட் பேண்ட் இருக்கும். சரிங்களா? லைட் பேண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திருக்கிறோம். லைட் பேண்ட்ல இசட் லைன். நல்ல ஞாபகம், 1 பை 1 ஏரோ மார்க் போட்டு நீங்க எழுதிக்கணும். இசட் லைன் இருக்கும். அதே மாதிரி ஏ பட்டையில் என்ன இருக்கும்? இதுல பாத்தீங்கன்னா எம் லைன் அப்படிங்கிற ஒரு லைன் இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க. தசை நுண்ணிலையின் நீளம் முழுவதும் ஏ மற்றும் ஐ பட்டைகள் மாறி மாறி அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஏ மற்றும் ஐ பட்டைகள் மாறி மாறி இருக்கும். 2 தொடர்ச்சியான இசட் வரிகளுக்கு இடையே உள்ள தசை நுண்ணிலையின் பகுதி சுருங்கி விரிதலின் செயல்பாட்டு அலகாக கருதப்படுகிறது. இது சார்கோமியர் என்று அழைக்கப்படுகிறது. சுருங்கி விரியக்கூடிய பட்டைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசட் வரிகளுக்கு இடையில் உள்ள தசை நுண்ணிலையின் பகுதி சுருங்குதலின் செயல்பாட்டு அலகாக கருதப்படுகிறது. இதற்கு பெயர் சார்கோமியர். சார்கோமியர் இது முக்கியமானது. இது எங்க இருக்கும் அப்படின்னா, இசட் வரிகளுக்கு இடையில அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சார்கோமியர் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இது ரொம்ப முக்கியம். ஒரு ஓய்வு நிலையில் தடிம தடிமனான இலைகளின் இருபுறமும் உள்ள மெல்லிய இலைகளின் விளிம்புகள் தடிமனான இலையின் கட்டுரா முனையில் ஓரளவு மேற்பொருந்தி உள்ளன. தடிமனான இலையின் மையப் பகுதியை விட்டு வெளியேறுகிறது. இப்ப நம்ம ஓய்வு நிலையில ரிலாக்ஸ்டா அப்படியே படுத்திருக்கிறோம் அப்படின்னா, அந்த மெல்லிய பகுதியெல்லாம் தடிமனான பகுதியோட உள்பகுதியில இருந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எந்திரிச்சு பிரிஸ்கா நடக்கிறோம், இல்லாட்டி ஏதாவது வேலையை செய்றோம் அப்படின்னா, மசில்ஸ் எலாங்கேஷன் ஆகும். அந்த டைம்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்க இருக்கும்? வெளியில வந்துரும். ஸோ மசில் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்சேஷன் இந்த மாதிரி தான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. தடிமனான இலையின் மையப்பகுதி மெல்லிய இலைகளால் ஒன்றுடன் ஒன்று மேற்பொருந்தவில்லை. இது ஹச் மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. மேற்பொருந்தாம இருந்ததுன்னா இது ஹச் மண்டலம், ஹச் ஜோன் என்று அழைக்கப்படுகிறது. இப்ப என்னன்னு புரியுதா? ஒரு மெல்லிய இலையும் தடிமனான இலையும் ஒன்னோட ஒண்ணு மேற்பொருந்திக்கிட்டு இருக்கும்.
அப்படி பொருந்தாம இருந்தா இதுக்கு ஹச் மண்டலம் என்று அழைக்கிறார்கள். சரிங்களா? இப்ப பாருங்க நம்ம ரொம்ப இன்டீரியரா தான் பார்த்திருக்கிறோம். இத கொஞ்சம் நம்ம மெமரி வச்சுக்கணும். சரிங்களா? ஒரு சார்கோமியர் அப்படின்னா என்னன்னா, இதுதான் இசட் லைனுக்கு இடையில உள்ள ஒரு அலகு அப்படின்னு சொல்றோம். தசை சுருங்குவதற்கான ஒரு அலகு வந்து சார்கோமியர் அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க இருக்கும்? இசட் லைனுக்கு இடையில இருக்கும். சரிங்களா? ஐ பேண்ட்ல என்ன ஐ பேண்ட்ல என்ன இருக்கும்? என்ன புரோட்டீன் இருக்கும்? ஆக்டின் இருக்கும். சரிங்களா? ஐ பேண்ட்ல வந்து ஆக்டின் இருக்கும். எல்ஏன்னு ஞாபகம் வச்சுக்கங்க அப்படின்னு சொன்னோம். டார்க் பேண்ட்ல என்ன இருக்கும்? மயோசின் இருக்கும். என்ன இருக்கும்? மயோசின் இருக்கும். சோ இதெல்லாம் ஏன் சார் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பதான் மசில் கான்ட்ராக்ஷன பத்தி படிக்க முடியும். சரிங்களா? மசில் கான்ட்ராக்ஷன் எப்படி நடக்குது? அப்படின்னா, இந்த மாரி பட்டைகள்லாம் உள்ளார இருக்கிறதுனால தான் மசில்ஸ் வந்து ஐசோட்ரோபிக் பட்டை, அனைசோட்ரோபிக் பட்டை இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம மசில்ஸ வந்து கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்சேஷன் செய்ய முடியுது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப ஒரே ஒரு இதுதான் பார்த்திருக்கிறோம். இதுல பாருங்க. இந்த டயகிராம் சரிங்களா? இசட் இசட் எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. மேல இருக்கிற இதுல பாருங்க இசட் லைன் அப்படின்னு சொல்றோம். அது உள்ளார போய் பார்க்கும்போது ஏ கற்றை கீழ பாருங்க ஏ கற்றை, ஐ கற்றை அப்படின்னு 2 இருக்கு. சரிங்களா? கீழ வந்து ஹச் பகுதி. இதுதான் சார்கோமியர் அப்படின்னு சொல்றோம். ஏ கற்றைனா என்ன? ஐ கற்றைனா என்ன? சார்கோமியர்னா என்ன? இந்த டயகிராம்ல பாருங்க. தெளிவா தெரியிற மாரி ஒரு இசட் கோட மட்டும் எடுத்து அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு அவங்க பார்த்திருக்கிறாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இத பாருங்க. சார்கோமியரை காட்டும் தசைநார்களின் உள்ளமைப்பியல் ஒரு சார்கோமியர். சரிங்களா? சார்கோமியர் எங்க இருக்கு? அப்படின்னா 2 இசட் லைனுக்கு இடையில உள்ள பகுதிய வந்து நம்ம என்ன சொல்றோம்? சார்கோமியர் அப்படின்னு சொல்றோம். இத நல்லா பார்த்துக்கங்க. தசை சுருக்க புரதங்களின் அமைப்பு. சரிங்களா? தசை எப்படி சுருங்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுல மெயினா ஒவ்வொரு ஆக்டின் இழையும் 2 எஃப் இழை ஆக்டின்களால் ஆனது. இவை ஒவ்வொன்றும் திருகு சுருள் அமைப்பில் அமைந்துள்ளது. சரி இத ஒரு தாட்டி ரீகால் பண்ணிட்டு போலாமா? ஏன்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. மறந்துருவீங்க. சரிங்களா? ஆக்டின் புரதம் எங்கம்மா இருக்கும்? லைட் பேண்ட், ஆக்டின் புரதம் லைட் பேண்ட்ல இருக்கும். மயோசின் புரதம் எங்க இருக்கும்? டார்க் பேண்ட், Dark band. டார்க் பேண்ட்ல இருக்கும். சரிங்களா? இந்த லைட் பேண்டுக்கு இன்னொரு பேர் சொல்றோம். என்ன பேரு? லைட் பேண்ட். A bands. என்னம்மா? என்ன I சொல்றோம்? bands. லைட் பேண்டுக்கு. ஐ அ பேண்ட், ஐ பேண்டுன்னு சொல்றோம். இன்னொரு பேரு? ஐசோட்ரோபிக் பட்டை, ஐசோட்ரோபிக் பட்டை அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அதுல தான் ஐ பட்டையில தான் என்ன இருக்கும்? என்ன லைன் இருக்கும்? இசட் லைன், Z line. அத நல்லா பாத்துங்க. இது கொஞ்சம் நல்லா மெமரி பண்ணிக்கணும். ஐ பட்டையில தான் என்ன இருக்கும்? இசட் லைன் இருக்கும். சரிங்களா? எம் எம் வரி எங்க இருக்கும்? எம் லைன். ஏ பட்டையில சார், ஏ A பட்டையில pattern. இருக்கும். சரிங்களா? ஏ பட்டையில தான் வந்து எம் லைன் இருக்கும். ஸோ கொஞ்சம் இது கிளியரா கொஞ்சம் நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா தான் அடுத்தது புரியும். சரிங்களா? அடுத்தது பாருங்க. ஹச் மண்டலம்னா என்ன சொல்றோம்? எத சொல்றோம்? தடிமனான இலையின் மையப்பகுதி மெல்லிய இலைகளால் ஒன்றுடன் ஒன்று மேற்பொருந்தவில்லை. இது ஹச் மண்டலம். சரிங்களா? ஒண்ணோட ஒன்று மேற்பொருந்தலைன்னா இது ஹச் மண்டலம். ஹச் ஜோன் அப்படின்னு சொல்லிடுறோம். இதுதான் அந்த டயகிராம். இப்ப நம்ம இதுல என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சின்ன கான்செப்ட்டோட முடிச்சிடலாம். சரிங்களா? உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆயிருச்சு. இன்னைக்கு சும்மா சிம்பிளா நம்ம என்ன பார்த்திருக்கிறோம் அப்படின்னா, சார்கோமியர் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸ்கெலிட்டல் மசில்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கிறோம். இதுல பாருங்க, தசை சுருக்க புரதங்களின் அமைப்பு. ஒவ்வொரு ஆக்டின் இழையும் 2 எஃப் ஆக்டின்களால் ஆனது. இவை ஒன்றுக்கொன்று திருகு சுழலமைப்பில் அமைந்துள்ளது. சரிங்களா? ஒரு ஆக்டின் இழை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதுல எஃப் ஆக்டின்களால் ஆனது. 2 எஃப் ஆக்டின்களால் ஆனதுன்னு ஞாபகம் வச்சு ஒவ்வொரு எஃப் ஆக்டினிலும் மோனோமெரிக் குளோபுலார் ஜி ஆக்டின்களின் பாலிமர் ஜி ஆகும். மற்றொரு புரதத்தின் 2 இழைகளான ட்ரோபோமயோசின் எஃப் ஆக்டினின் முழு நீளத்திற்கு நெருக்கமாக அதன் அருகில் அமைந்துள்ளது. சரிங்களா? இதுல இன்னும் 2 புரதங்கள் வருது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா, ட்ரோபோமயோனின். சரிங்களா?
இன்னொன்னு பார்த்தீங்கன்னா மோனோமெரிக். சரிங்களா? ஆக்டின்களின் ஜி பாலிமர் அப்படின்னு சொல்றோம். இந்த இரண்டுமே வந்து என்ன செய்றதுன்னா, இப்ப நம்ம ஆக்டின், மயோசின் பார்த்தோம். அதோட சேர்ந்து அடிஷனலா இவங்க 2 பேரும் சேர்றாங்க. ஒவ்வொரு எஃப் ஆக்டினும் சரிங்களா? ட்ரோப்போமயோசின் அப்படின்னு சொல்றோம். அதுல ட்ரோப்போமயோசின் இருக்கு. அதே மாரி பாலிமர், ஜி ஆக்டின்களின் பாலிமர் அப்படின்னுங்கிறத குளோபுலார் அப்படின்னு சொல்றோம். இதுவும் அதுல இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. எஃப் ஆக்டினின் முழு நீளத்திற்கு நெருக்கமாக அதன் அருகில் இயங்குகின்றன. இதுவும் அதோட சேர்ந்து இருக்கணும். ட்ரோப்போமயோசின்ங்கிறதும் ஒரு புரதம். இதுவும் அதோட சேர்ந்திருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. ட்ரோப்போமயோசின் மீது ஒரு சிக்கலான புரதமான ட்ரோபோனின் சரிங்களா? இதுவும் முறையான இடைவெளியில் அமைந்துள்ளது. சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்டின், மயோசின் பார்த்தோம். அதுக்கப்புறம் முக்கியமான புரதம் என்னன்னா ட்ரோப்போமயோனின் அண்ட் ட்ரோபோனின். சரிங்களா? இதுல எஃப் ஆக்டினும் மோனோமெரிக் குளோபுலார் ஜி ஆக்டின்களின் பாலிமர் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து அப்படியே ஒண்ணா சேர்ந்தா அதை பாலிமர் அப்படின்னு சொல்றோம். நிறைய ஒண்ணா சேர்ந்துகிட்டே வருது. அதுல ஒரு புரதம் இருக்கு, ட்ரோப்போமயோசின் இருக்கு. அந்த ட்ரோப்போமயோசினோட மேல் பகுதியில வந்து ட்ரோபோனின் இருக்கு. சரிங்களா? முறையான இடைவெளியில் அமைந்துள்ளது. ஓய்வு நிலையில் இது ஆக்டின் நிலையில் மேலுள்ள மயோசினுக்கான செயல்மிகு பிணைப்பு தளங்களாக மாறுகிறது. சரிங்களா? இப்போ வந்து ஓய்வு நிலையில நம்ம இருக்கிறோம். ஆக்டின் நிலையின் மேல் உள்ள மயோசினுக்கான செயல்மிகு பிணைப்பு தளமாகனா ஒண்ணும் இல்ல. ஆக்டினையும், மயோசினையும் பிணைக்கக்கூடிய தளமாக இது இருக்கிறது. ட்ரோபோனின் அப்படிங்கிறது இருக்கு. ட்ரோபோனின் எங்க இருக்கும்? ட்ரோப்போமயோசின் மேல இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்டின், மயோசின்னு பார்த்ததுக்கு பக்கத்துல இதெல்லாம் இருக்கு. சரிங்களா? அப்ப 2யும் இணைக்கிறதுக்கு இது பயன்படுது அப்படின்னு சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கங்க. ஒவ்வொரு மயோசின் இழைகளும் பல்படிமமாக்கப்பட்ட புரதத்தால் ஆனது. மயோசின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது பல்படிமமாக்கப்பட்ட புரதத்தால் ஆனது. ஒவ்வொரு மயோசின் மூலக்கூறும் மீரோமயோசின்கள் எனப்படும் பல மோனோமெரிக் புரதங்களால் ஆனது. சரிங்களா? இதையும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஒரு மயோசின் எடுத்துட்டோம் அப்படின்னா, அதுல மீரோமயோசின்கள் எனப்படும் மோனோமெரிக் புரதங்களால் ஆனது. மயோசின் இஸ் மேட் அப் ஆஃப் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, எதனால ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, மீரோமயோசினால ஆக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? மீரோமயோசின் அப்படின்னா என்னன்னா, பல மோனோமெரிக் புரதங்களால் ஆன ஒரு பகுதி. சரிங்களா? இது அடர்த்தியான இழை ஒன்றை உருவாக்குகிறது. ஒவ்வொரு மீரோமயோசினும் 2 முக்கிய பகுதிகளை கொண்டுள்ளது. அவை குட்டையான கரத்துடன் கூடிய கோள வடிவ குளோபுலார் தலைப்பகுதியும் மற்றும் சிறிய வால் பகுதியையும் கொண்டது. குட்டையான கரத்தில் கடினமான மீரோமயோசினும் மற்றும் வால் பகுதியில் இலகுவான மீரோமயோசினும் உள்ளது. குட்டையான பகுதி மீரோமயோசின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. வால் பகுதி இதுல இலகுவான, அதுல கடினமான மீரோமயோசின் இருக்கு. இது கேட்பாங்க. சரிங்களா? குட்டையான கரத்துல வந்து என்ன இருக்குன்னா, கடினமான மீரோமயோசினும், வால் பகுதியில வந்து இலகுவான மீரோமயோசினும் உள்ளது. சரிங்களா? இங்க பாருங்க. இந்த டயகிராம்ல ட்ரோபோனின் எங்க இருக்குன்னா, ட்ரோப்போமயோசினோட மேல் பகுதியில அமைஞ்சிருக்கு இந்த மாரி. எஃப் ஆக்டின் அப்படின்னு சொல்றோம் இதுதான். இதுல மேல் பகுதியில ட்ரோபோனின், ட்ரோப்போமயோசின் இருக்கு. சரிங்களா? ஆக்டின் இணையும் பகுதி அப்படின்னு ஒண்ணு குடுத்திருக்காங்க. ஏடிபி இணையும் பகுதி, தலை, குறுக்கு கரம். சரிங்களா? இது நம்ம மேல இருக்கிறது தான் இப்ப பார்த்திருக்கிறோம். இத நல்லா பார்த்துக்கங்க. இதுல எஃப் ஆக்டின் எடுத்துக்கிட்டோமா, அதுல ட்ரோப்போமயோசின், ட்ரோபோனின். சார் என்ன சார் என்னென்னமோ இதுல இருக்கு அப்படின்னா, இதெல்லாம் மாலிகுலார் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஹெவி செயின்ல என்ன இருக்கு? லைட் செயின் அப்படிங்கிற மாரி நம்ம இதுல பார்த்திருக்கிறோம். அது மாரி இதுல வந்து லைட் பேண்ட் அண்ட் டார்க் பேண்ட் அப்படிங்கிறத 2 ஞாபகம் வச்சுக்கங்க. அந்த லைட் பேண்ட் எப்படி இருக்கும்? என்ன புரோட்டீன் இருக்கும்? டார்க் பேண்ட்ல என்ன புரோட்டீன் இருக்கும்? ஹச் ஜோன் ஹச் ஜோன்னா என்ன? அதுல ட்ரோப்போமயோனின் என்ன செய்யுது? ட்ரோபோனின் என்ன செய்யுது? சரிங்களா? சிம்பிளா இதுல என்ன இருக்கு? அப்படிங்கிறத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுல இன்னும் ஒரு 2 பேராகிராஃப் மட்டும் பார்த்துடலாம். இத மட்டும் பார்த்துட்டு, நீங்க நாளைக்கு ஒரு தாட்டி படிச்சுட்டு, மறுபடியும் இத நம்ம பார்த்தோம்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கடினமான மீரோமயோசின் கூறுகள், அதாவது தலை மற்றும் குட்டையான கரம் அதன் வழக்கமான தொலைவில் வெளிப்புறத்தில் நீட்டிக் கொண்டுள்ளன. சரிங்களா?
கடினமான மீரோமயோசின் நம்ம பார்த்தோம். கடினமான மீரோமயோசின் கூறுகள் எங்க இருக்கும்? அதாவது தலை மற்றும் குட்டையான கரம் அதன் வழக்கமான தொலைவில் வெளிப்புறத்தில் நீட்டிக் கொண்டிருக்கும். இங்க பாருங்க, மேல நம்ம பார்த்தோம் பாருங்க. சரிங்களா? ஒரு குட்டையான கரத்தில் கடினமான மீரோமயோசினும், அதே மாதிரி மற்றும் வால் பகுதியில் இலகுவான மீரோமயோசினும் அப்படின்னு இருக்கு. எல்எம்எம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெவி அப்படிங்கிறத ஹெச்எம்எம் மீரோமயோசின் அப்படின்னு சொல்றாங்க. இதுலயும் வந்து மீரோமயோசின் வந்து லைட், அதாவது அதோட வால் பகுதியில இலகுவானது. லைட் மீரோமயோசின் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். வால் பகுதியில தான் இருக்கும். கடினமானது தலைப்பகுதியில இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதே தான் இங்க சொல்றாங்க. கடினமான மீரோமயோசினின் கூறுகள் அதாவது தலை மற்றும் குட்டையான கரம் அல்ல அதன் வழக்கமான தொலைவில் வெளிப்புறத்தில் நீட்டிக் கொண்டுள்ளன மற்றும் தலைப்பகுதியின் செயல் திட்டங்கள் பல்படிமயமாக்கப்பட்ட மயோசின் மேற்புறத்திலிருந்து ஒன்றிக்கொன்று அதன் கோணத்தில் அமைந்துள்ளன. இது குறுக்கு ஆரம் கிராஸ் ஆர்ம் என்று அழைக்கப்படுகிறது. ஒன்னோட ஒண்ணு மேல் பகுதியில மயோசின் மேற்பரப்பில் இருந்து ஒன்றுக்கொன்று அதன் கோணத்தில் அமைந்துள்ளதனால அதை என்ன சொல்றோம்? குறுக்கு கரம் கிராஸ் ஆர்ம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பேராகிராஃப் இன்னொரு தாட்டி பாருங்க. கனமான மீரோமயோசினின் கூறுகள் அதாவது தலை மற்றும் குட்டையான கரம் அதன் வழக்கமான தொலைவில் வெளிப்புறத்தில் நீட்டிக் கொண்டிருக்கின்றன. கரெக்டான இடைவெளியில வெளிப்பக்கம் நீட்டிக் கொண்டிருக்கிறது மற்றும் தலைப்பகுதியின் செயல் திட்டங்கள் பல்படிமயமாக்கப்பட்ட மயோசின் மேற்பரப்பில் இருந்து ஒன்றுக்கொன்று அதன் கோணத்தில் அமைந்துள்ளன. மயோசின் எங்க இருக்கணுமோ அதே கரெக்டான இடைவெளியில அமைஞ்சு இருக்கும் அப்படிங்கறத தான் சொல்றாங்க. இதுக்கு பேரு குறுக்கு கரம். சரிங்களா? மயோசின் மேல இருக்குது, கீழே பாத்தீங்கன்னா ட்ரோபோமயோசின் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் இருக்கிறதுனால இதுக்கு கிராஸ் ஆர்ம் என்று பெயர். சரிங்களா? குளோபுலார் தலைப்பகுதியில் செயல்மிகு ஏடிபிஎஸ் நொதியை கொண்டுள்ளது. குளோபுலார் தலைப்பகுதியில் என்ன இருக்கும்? ஏடிபிஎஸ் நொதியை கொண்டிருக்கு மற்றும் ஏடிபி இணையும் பகுதி மற்றும் ஆக்டின் இணையும் பகுதி போன்றவற்றை கொண்டுள்ளது. இதுல ஏடிபி இணையும் பகுதியும் ஆக்டின் இணையும் பகுதியும் இருக்கு. இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்னா ஸ்ட்ரக்சரை தான் பார்க்கிறோம். இது எந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதுல எஃப் ஆக்டினும் அப்படின்னா என்னன்னு நல்லா பார்த்துங்க. ஒரு ஜென்ரலா ஒரு 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 ஃபிலமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எஃப் ஆக்டினும் அப்படின்னு சொல்றோம். அதுல ஜி ஆக்டின்களின் பாலிமர் எஃப் ஆக்டின் அண்ட் ஜி ஆக்டின் அப்படின்னு 2 இருக்கு. இது ரெண்டுமே எங்க இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. மற்றொரு புரதத்தின் 2 இலைகளான ட்ரோபோமயோசின் அண்ட் ட்ரோபோனின் 2 இருக்கு. இப்ப என்னென்ன மசில் கான்ட்ராக்ஷன்ல என்னென்ன புரதங்கள்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. மயோசின் தெரியும், ஆக்டின் தெரியும், ட்ரோபோமயோசின் தெரியும், ட்ரோபோனின் தெரியும். எத்தனை இருக்குங்க? 4 இருக்கு. மயோசின், ஆக்டின், ட்ரோபோமயோசின், ட்ரோபோனின். இது எல்லாமே புரதம். சரிங்களா? இது வரைக்கும் படிச்சுட்டு வாங்க. இதுல எல்லாமே ஒரு தாட்டி ரீட் அவுட் பண்ணுங்க. ரீட் அவுட் பண்ணி நீங்களாவே ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி அப்படியே ஷார்ட்கட் பண்ணி கொண்டுட்டு வாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மெமரி பண்ணிருங்க. இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் ஸ்ட்ரக்சர் தான். இதுக்குள்ள என்ன இருக்கு? இதுக்குள்ள என்ன இருக்கு? சரிங்களா? அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நம்ம பார்த்திருக்கிறோம். அதை கொஞ்சம் தெளிவா பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? வேற எதுவும் டவுட் இருக்குங்களா? நோ சார். டவுட் இருக்குங்களா? எதுவும் கொஸ்டின் இருக்காமா? சரிங்க. பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு மறுபடியும் இதை கொஞ்சம் பார்க்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மெமரி பண்ணக்கூடிய ஏரியா. இதை நல்லா நம்ம இன்னும் நல்லா உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி நம்ம பார்த்துடலாம். ஒரு தாட்டி ரீட் பண்ணிக்கிட்டு வாங்க. சரிங்களா? ஓகே. தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir.